அதாவது திருமங்கலத்தினுடைய அதாவது தென் தமிழ்நாட்டினுடைய நுழைப்பகுதியாக இருக்கிற திருமங்கலம் அந்த சுங்கச்சாவடி விதிமுறைகள் மீறி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அகற்றப்பட வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் ஒரே கோரிக்கையாக ஒத்த கோரிக்கையாக அதை வைக்கின்றார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது அவர் இதை அகற்ற தருவேன் என்று அவர் உறுதியாக சொல்கிறார். இப்போ கூட அந்த வீடியோ கூட நம்ம காட்டுங்க, நீங்களே காட்டுங்க. அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூட போக முடியல. இதனால போக்குவரத்து நெரிசலும் உயிரிழப்பும் ஏற்படுது. இந்த பகுதியில் இது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். எப்படியும் தொடர்பாக பேசணும்னு நானே சில தகவலோடு இங்கே வந்திருக்கிறேன். நிச்சயமா இது தொடர்பாக தீவிரமான போராட்டங்களை திமுக முன்னெடுக்கும். அப்படியும் இந்த அரசுக்கு புத்தி வராட்டி 3 மாசத்துல நம்ம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்ற உறுதியை இது அவர் கொடுத்த வாக்குறுதி. இப்போ 3 வருஷம் கடந்து போயிடுச்சு. இது குறித்து அவர் வாய் திறக்கிறதுக்கே மறுக்கிறாரு. நாங்கள் பல கட்ட போராட்டம் நடத்துகிற போது எங்கள் மீது பொய் வழக்கு போட்டு எங்களை கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறீங்க. திடீர்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக 2 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் உள்ளூர் வாகன பயன்பாட்டின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன, உள்ளூர் வாகனம் 50% இந்த சுங்க கட்டணமாக சரக்கு கட்டணத்தை வசூல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தி பரவலாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது. அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு போராட்டத்தை தூண்டுகிற ஒரு செய்தியாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அவை இந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாக, ஏன்னா நாங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது மத்திய அரசில் பேசி உள்ளூர் வாகனங்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு சலுகை பெற்று கொடுத்தோம். அது அந்த முயற்சியே இப்போ இருக்கக்கூடியவங்க அந்த முயற்சியை எடுக்கணும். முதல்ல இதை அகற்றணும். அந்த அகற்றுகிற அந்த சட்ட நடவடிக்கைகள் லீகல் ப்ராசஸ் வரை இப்போது இங்கே ராமசாமி வழக்கறிஞர் பார் கவுன்சிலுடைய சேர்மன் இருக்கிறாங்க. அதே போல் அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க, வியாபார சங்கங்கள், இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து சங்கங்களும் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ மக்களுக்காக இந்த அரசு எந்த அக்கறையும் செலுத்தலை. ஏற்கனவே கடையெடுப்பு போராட்டம் நடத்தினாங்க. நாங்கள் அதை எல்லோரும் பங்கேற்று எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். ஆகவே இது விதிமுறைகளுக்கு மீறி அமைக்கப்பட்டிருக்கிறது. திடீர்னு பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள் போகிற சாலையை அவங்களே எந்த அதிகாரத்தில் அவங்க அந்த சாலையை அவங்க லாக் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறம் உள்ளூர் மக்கள் எல்லாம் போராடி உச்சப்பட்டியில் எங்களுடைய கவுன்சிலர் செல்வம் அவங்களுடைய தலைமையில் அந்த போராட்டம் நடத்தி அப்புறம் பொதுமக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிறகு அதை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆகவே இன்றைக்கு இருக்கிற அரசு மக்கள் பிரச்சனைகளை அக்கறை செலுத்துவதே இல்லை. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏற்கனவே மத்திய அரசு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. 60 கிலோமீட்டர் சுற்றுலாவில் 2 தொடர் சுங்கச்சாவடிகள் இருக்கிற போது அதை அகற்றுவதற்கு பரிந்துரை செய்யலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதை பரிந்துரை செய்யணும் மத்திய அரசு. இது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, எங்களுக்கு தெரியும் அது. ஆனால் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். வெறும் சும்மா கடிதம் எழுதுறதோ சொல்கிறதோலாம் நடக்காது. அழுத்தம் கொடுக்கணும்.